2 பேரும் வந்து ஸ்மார்ட். இப்போவே இவ்வளோ ஸ்மார்ட்னா அப்போ பயங்கர ஸ்மார்ட். ஸோ வந்து நீங்கள் 2 பேருமே வந்து ரோமியோஸ் தான். ஆமாம். நான் வந்து அப்படி நான் ஒரே பொண்ணை காதலிச்சப்பா, அந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டப்பா. ஆனால் இவர் சகலகலாவரணம் பண்ணா வந்து ஊர்பட்ட பொண்ணை காதலிச்சேன்னா இல்லைங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் புல்லாங்குழல் வாசிக்கிறீங்க, ராதைகள்லாம் கோதைகள்லாம் வீட்டில் எப்படி எப்படி அவங்களை லவ் பண்ண? அது ஒரு கதை. உங்களை பற்றி நான் பேச வேண்டியதில்லை. பார்த்தியா மாற்றிட்டாரு. இல்லை அவங்களை எப்படி லவ் பண்ண? வாழ்க்கை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறது நம்ம பொறுப்பு. வாழ்க்கையில சந்தோஷம், நம்ம என்ன சந்தோஷம் அனுபவிக்க, அது அழுத்து போனா தான் நம்ம மறுபடியும் திருந்துவோம். மனசுல ஒன்று வச்சுட்டு அழுத்திட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆசை தேரலைன்னா மறுபடியும் வராது. நீங்கள் நான்வெஜ் பிரியாணி இன்னைக்கு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாரம் சாப்பிடலன்னா அது எப்படியாவது சாப்பிட்டாகணும்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். அது மாதிரி தான் நம்ம என்னென்ன ஆசைகள் வச்சுருக்கோமோ அது நிறைவேறணும். ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். ஆமாம். எனக்கு என்னென்ன ஏன் அங்கிள் கேட்டேன்னா, நான் அப்பாட்ட அடிக்கடி அவரே சொல்லுவார், அவரோட லவ் ஸ்டோரி சொல்லுவார். அம்மா வந்து ஜிஎன் வேலுமணியோட பொண்ணு. நாங்களாம் திருவிழா பயங்கரமா பார்த்துருந்தோம் ஒரு லவ் பண்ற காலத்துல. எனக்கு தெரியும், எனக்கு லவ் ஸ்டோரி தெரியும். அவ்வளோ நெருக்கமா அந்த டைம்ல பேசினேன்னா நான் ஐடியாலாம் சொல்லிருப்பேன். ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிடல, இவ்வளோ பண்ணலாம். என் கதையே வேற கதை. உங்க லவ் ஸ்டோரி? என் லவ் ஸ்டோரி பயங்கரமான லவ் ஸ்டோரி. சந்திரகாந்தா இருக்காங்கல்ல, சந்திரகாந்தா ஆர்டிஸ்ட், அவங்களோட அக்கா பொண்ணு தான் நான் வந்து கல்யாணம் பண்ண. சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றே முருகனிடம் இருகரம் நீட்டி வரம் கேட்டேன், அந்த மன்னவன் இன்னுயிர் வரம் தந்தார். எந்த பாட்டுனாலும் இப்படி மனப்படமா இருக்கும் எங்க 2 பேருக்குமே. பழைய பாட்டுகள் எது எடுத்தாலும் அந்த மாதிரி. இந்த அவங்களோட அக்கா பொண்ணு தான் இவங்க. நாங்கள் அவங்க நாடகத்துக்கு மியூசிக் வாசிக்கிற சொல்ல தான் நினைக்கிறேன். படத்தை அந்த அந்த படம் வந்துச்சு, அந்த கதைக்கு ட்ராமாவை போட்டபோது நாங்கள் மியூசிக். யார்? இளையராஜா, ஹார்மோனியம். அப்போ பாவல பிரதர்ஸ் தான் பேர், இசை பாவல பிரதர்ஸ் தான் சொல்லுவாங்க. அண்ணன்ட்ட ஒரு பிடிவாதம் என்னன்னா, சினிமா போட்டாங்க கேப்பில் வாசிக்க மாட்டாங்க. வாசிக்க மாட்டார். மற்றவங்களும் வாசிப்பாங்க. மற்ற நாடகங்களெல்லாம் ஏதோ ஒரு சினிமா போட்டு பாப்புலர் சாங்க இந்த சீன் சேஞ்ச் ஓவரில் வாசிப்பாங்க. எந்த சீனில் என்ட்ரி உன்னை என்ன பண்ணுற பாரு கட்டன் இறங்கிட்டு இருக்கோம், இந்த மூடை அப்படி கொண்டு போவார். அப்புறம் கட்டன் ஏறும்போது அங்கே லைட்டாக அப்படின்னு சொன்னா ஏய் எங்கடா போனா அப்படி வரும். இப்படி மூளை கொண்டு வந்து சேர்த்துருவார். இப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த பொண்ணு பிடிக்கும். யாருக்கு தான் ஒரு நல்ல பொண்ணு வந்தால் பிடிக்கும். இது நல்ல சிவப்பா அழகான பொண்ணு, என்ன அழகுக்கு ஈடுலன்னு சொல்லி வச்சுங்க. ஆனால் பார்த்து மயங்கிட்டேன், பார்த்த பார்வையில மயங்கிட்டேன். பார்த்து சரி பேசலான்னு அப்போ இன்டர்வலில் போகிறேன். இன்டர்வலில் போகிறேன், நல்லா இருக்கும் மியூசிக்கு. இந்த மாரி சப்னோக்கி ராணி கப்பு வாசிங்கன்னா நல்லா இருக்கும்னோன்னே, ஐயோ என்னடா இது மேரே சப்னோக்கி அண்ணனா எரிஞ்சு நெத்திக்கண்ணை திறந்துருவாருன்றதான் இது இருக்கு. சரின்ட்டு அப்படியே வரான். அண்ணா பெட்டில் உட்காந்துருப்பாரு, நான் இந்த பக்கம் மேலே இருந்து அப்படி கீழே வந்துட்டு முன்னால் ஜட்ஜு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் வணக்கம் ஐயா என்னோடனே அவர் வாங்க தம்பி நீங்கள் என்னோடனே நான் கையை காட்டுறேன். நாங்கள் மியூசிக் இருந்தோம் ட்ராமாவுக்கு. அப்படியே நல்லா இருக்குது தம்பி என்னோடனே அவர்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கேன். பேசுனா நல்லா இருக்குது தம்பி, நல்லா வாசிக்கிறீங்க, இந்த மாதிரி நாடகங்கள்லாம் வாசிச்சுட்டு இருக்கோங்க என்னோடனே. அப்படியே நல்லா இருக்கு, சரி 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 சரின்னா அண்ணாட்ட போனோன்னா அண்ணாட்ட கேட்குறாரு, யாருடா ஹைகோர்ட் ஜட்ஜுன்னா வந்திருக்காரு நாடகம் பார்க்கறதுக்கு, இந்த மேரே சப்னோக்கி ராணி கப்பு வாசிச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பாட்டு பிடிக்குமா? நம்ம வந்து சினிமா பாட்டை அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமாண்ணா? நான் ஜட்ஜு போயிட்டு நீங்கள் இல்லைங்க அதெல்லாம் வாசிக்க மாட்டோம் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு கேப்பில் நீ போட்டுடு அப்படின்ற மாதிரி சொன்னோம். சொன்னால் கரெக்டாக அடுத்த சீன் போதே தரரான் தரரான் இது போடுறாங்க. அப்போ வந்து உள்ள கட்டணம் இறங்கியிருக்கு, இருட்டு. அந்த ப்ளூ கட்டணை திறந்துட்டு ஒரு முகம் அப்படியே வருது. இந்த முகம் சூப்பர் அப்படின்னா ஸ்டார்டிங் லவ் மியூசிக் அவ்வளோதான். இப்படி ஆனது என்னோட லவ். அதுக்கெல்லாம் பக்கவலமாக நிறைய பேர் பாலசுப்ரமணியர் போய் எனக்கு போய் லெட்டர் கொடுத்துருக்கான், மலேசியா வாசம் போய் லெட்டர் கொடுத்துருக்கான், பிபி சீனிவாசன் அவங்க அப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பிபி சீனிவாசன் கூப்பிட்டு வீட்டில் போய் அவங்க வீட்டில் பாட வச்சு இதெல்லாம் பண்ணி அப்படி ஸ்நேகத்தை வளர்த்துட்டான். லவ் நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க? உங்கள் லவ் ஸ்டார்டிங் சொல்லுங்க. பெரிய லவ் இல்லை. ஐயோ தெரியுமே, பெரிய இடத்த பிடிச்சிட்டீங்க நீங்கள். அதுதான் பெரிய லவ். அதை தான் சொன்னேன் பெரிய லவ் இல்லைன்னு. நம்ம எங்கள் அப்பா டிரைவரு, நான் அவர் பையன், நந்தனத்தில் வீட்டில் இருக்கோம். இவங்க ஆழ்வார்பேட்டில் பெரிய பங்களா பார்த்துருக்கேன். 14-15 கார் நிற்கும் வேறு. பார்த்துருக்கேன். நான் வந்து எல்லாம் வேடிக்கை தான் பார்க்க முடியும். எட்டி வேகப்படேன். ஒய்ஃபோட அண்ணன் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஃப்ரெண்டு நீங்கள் பிடிச்சிங்களா? இதுக்காக அப்படியே ஊன்றுகோள் ஒரு ட்ராமா போட்டார் அவர். அதுக்கு சங்கரம் நாங்கள்லாம் வாசிக்க போகும்போது அதில் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அப்போது அந்த மூலயமா பழக்கமாகிட்டு வீட்டுக்கு வரப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சது. அதில் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா
எங்கள் மாமியார் ஆ. அந்த தீபாவளி எவ்வளோ வரும்போது என் பிரதருக்கு எண்ணெய்லாம் வச்சு சரவண்டுக்கு ஆ. அதெல்லாம் பண்ணும்போது நான் வேடிக்கை பார்த்தேன். நமக்கு தான் ஒன்றுமே கிடையாது. ஆ. அனுமதி, ஏய் தம்பி வாடா இங்கே வா உட்காரு உட்காந்து ஏன் தள்ளியும் ஊற்றி எண்ணெய் வச்சு தேய்ச்சி ஓ விடுவோம். ஓ ஓ அதில் கொஞ்சம் அப்போஷன் அப்படி ஆகி கொஞ்சம் ரெகுலராக போக ஓ ஆரம்பிச்சோம். ஓ அப்படி வந்து அங்கே ரெகுலரா நீங்க போறதுக்கு என்ன காரணம்? காரணம் மாமி வேலைக்கல்ல கம்போசிங் இல்ல படமும் இல்ல, நீங்க எப்படி அந்த வீட்டுக்கு தனியா போலாம்? நோக்கம் என்ன 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 நோக்கம்? நோக்கம்? ஊன்றுகோல் நாடகம் நாடகம் முடிஞ்சதுங்க, முடிஞ்சிருது. முடிஞ்சிருச்சு. அவரை ஏதாவது ஒரு ரூட்டு வேணும் இல்ல அது எதுக்காக அந்த வீட்டுக்கு போனீங்கன்னு நான் கேட்கறேன். அந்தமா பார்க்கறதுக்கு தான். அது எப்படி பாத்தீங்க ஃபர்ஸ்ட்? முத போயிட்டு ஆ. நாங்கெல்லாம் ஒரு இதுக்கு போனோம், பிக்னிக் மாதிரி. ஓஹோ. அங்கே போகும்போது ரெக்கார்டிங் எல்லாம் விட்டு கட் பண்ணிட்டு ஆமா இல்லை இவங்களோட போனேன். போயிட்டு வரும்போது சோல்ஜர்ஸ் நேவி அவனுக்கு கிண்டல் கேலியெல்லாம் பண்ணி வரும்போது கொஞ்சம் அடியில் தடியெல்லாம் ஆகி எண்ணெய் அடிச்சுட்டாங்க, சரவணை அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல். அப்புறம் வீட்டுக்கு சரவணை கூட்டிட்டு வரும்போது நம்மளுக்கு தான் யாரும் கிடையாது, நம்மளையும் கூட வச்சிருக்கும் போது இந்த அம்மா அப்பப்போ சரவணை காப்பி கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. அப்ப பார்வை எல்லாம் எப்படி இருந்தது? உங்க பார்வை திருட்டு பார்வை, அப்பவே திருட்டு பார்வை. ஏன்னா என் ஒய்ஃப் வந்து சின்ன வயசுல ரொம்ப நல்லா இருப்பா. ஒரு ஸ்கர்ட் மாதிரி போடுவா, இந்த மாடர்ன் ட்ரெஸ் போடுறதில்ல, ஹீல் வச்சு. இப்படி இந்த அம்மாவை திங்க் பண்ணுறத விட்டுருவேன். காலை பார்ப்பேன், எப்படிலாம் ஓடிச்சுன்னா அது உடஞ்சி விழுந்துடாதா, இது ஒரு குச்சி மாதிரி இருக்குது, இது ஓடுது அப்படிலாம் பார்ப்பேன். அவ்வளோ மாடர்ன் ட்ரெஸ் பண்ணும். அதுக்கு நேர் வருது அவங்க அக்கா வாணி, பாவாடை தாவாணி. அந்த அம்மா அப்படி ஃபோம்லியா. இந்த அம்மாவுக்கு நேர் வருது ஸ்கர்ட், இது வரைக்கும் இங்கே தான் இருக்கும், மினி ஸ்கர்ட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டுக்கின்னு இதெல்லாம் பண்ணுறது பார்க்கறதுக்கு டிங்கு இருப்பா. அதுல இந்த அம்மா மேலே நம்மளுக்கு கண்ணு ஜாஸ்தி ஆகிடும். என்ன பார்வை பார்வை அந்த பாட்டு சிச்சுவேஷன். ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. இதுல பாட்டு அவங்க வீடு பார்த்து 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 கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் நான் வந்து தேனாம்பட்டியில் இருக்கேன் வீடு. அப்போ இந்த அம்மா இங்கேருந்து திருட்டுத்தன்மை என்னை பார்க்க அங்கே வரும். ஓ சூப்பர். அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து பார்க்குறேன்னு அவ்வளோ பாசத்தோடு வந்தவங்க தான் இவங்க. அது பார்த்து அதுவே லவ் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகி இந்த அம்மா பார்க்குறது. எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு லவ்? நான் அப்புறம் சொன்னேன் என்னோட லவ். நான் இப்படி சொன்னேன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நான் உன்னை பார்க்காம இருக்க முடியலம்மா இது அப்படிங்கிற மாதிரி லவ் ஸ்டார்டிங் என்ன வேர்டு வந்து? எங்கே சொன்னோம், கண்ணோடு கண் நோக்கின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் லவ் பண்ணுறேன் வீட்டில் படிச்சிருந்தாங்கல்ல, அங்கெல்லாம் போவேன் எல்லாம் இதை வாங்கி கொடுத்துட்டு வரதுக்கு சம்மந்தம் இல்லாமல் போவேன். அந்த மதர் ஜானுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன விட்டுருவோம், ஆம்பளைவே பசங்க போகக்கூட உள்ளோம். நான் போய் எதாவது வாங்கி கொடுத்துட்டு வர்றது தான். அங்கே ஒன்றும் பேச முடியாம ஒன்றும் செய்ய அந்த ஆசை பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்த்துட்டு வந்துட்டோம், நாளைக்கு பார்ப்போம். தனியாக எப்போ பேசுனீங்க ரெண்டு பேர்? தனியாக நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் எப்போ பேசுனீங்க? அதுதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு தடவை. ஓ தனியாக பேசுறதா? ஏன் இவங்க நேரம் வந்துட்டாங்க. தனியாக நீங்கள்? நானே பயந்துட்டேன். ரெண்டு பேர் மட்டும் தான் எங்கள் வீட்டில் யாரு கிடையாது. எங்கள் அம்மா எங்கள் அப்பா. எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் ஒன்று விரும்புகிறேன். ஒருத்தர் பேச பேச நம்மளுக்கு ஆசை தானே வரும். இது நான் போய் ஐ லவ் யூன்னு இப்போ சொல்கிற மாதிரியே சொல்ல முடியும். எப்படி அது ஸ்டார்ட் ஆச்சு? அதுதான் தெரியல, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு எப்படி ஆச்சு தெரியுமா? நான் சொல்கிறேன். அவங்க வந்து ஜமீன்தாருடைய பொண்ணுமா, சக்கரமல்லூர் ஜமீன்தாருடைய பேத்தி. அப்போது நான் என்ன பண்ணேன், அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போக முடியாது, போனால் தப்பாக கூட என்ன அடிக்கடி வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஃபோன் நம்பர் 755532 நம்பர், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணோன்னா 2 மணிக்கு என் ஃபோன் வரும். நம்பர் பயாட்டா இருக்கு. ஆமாம் 2 மணிக்கு ஃபோன் வந்தோன்னா அவள் வந்து எடுத்து ஏன்னா அவங்க அப்பா தூங்கிட்டு இருப்பாரு, அவங்க அம்மாவும் படுத்திருப்பாங்க. 2 மணிக்கு ஃபோன் பண்ணேன், ஹலோ என்னம்மா எப்படி இருக்கீங்க? என்னன்னா நல்லா இருக்கேன், நான் நினச்சிட்டே இருந்தேன் நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க என்ன. இல்லை இது மாதிரி தினம் ஒரு ஏதாவது விஷயத்த பேசிட்டு ஏதாவது பேசி வச்சிருவோம். நான் மளிகை கடையிலலாம் பேசுவேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு அது என்னமோ ஒரு 2 மணி ஆனோடனே உங்கள் ஃபோன் வரும்னு அப்படி நான் முடிச்சுட்டே இருந்தேன், இப்போ இது பண்ணிட்டே இருந்தேன்னொன்னே எனக்கு காலையிலேருந்தே ஃபோன் பண்ணலான்னு தான் ஆசை. ஆனால் அது இந்த டைம் தான் எனக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க தெரியும், நீங்கள் போங்க அவங்க தான் ஃப்ரீயாக இருப்பீங்க தெரியும், அது என்னமோ உங்களோட பேசாமல் இருக்கிறதுக்கு எனக்கு முடியல, அது என்ன தெரியல, மனசில் உள்ள உணர்வு எனக்கு தெரியலன்னொன்னே எனக்கும் அப்படி தாங்க இருக்கு. இதே தான் டைலாக், எனக்கும் அப்படி தாங்க இருக்குன்னொன்னே அப்போ நம்ம ஒருத்தருக்கு விரும்புகிறோம்னு தெரியுது. ஆமாங்க எனக்கும் அப்படி தான் தெரியுது, உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு, இதுதான் லவ் காட்டுறோம். அந்த மாதிரி உங்கள் சிச்சுவேஷன் என்னாச்சு? ஏதோ ஒன்று நம்ம கிட்ட ஏதோ ஒன்று வந்து ஹைடிங் சம்திங், நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாரு, சொல்ல மாட்டேங்கிறாரு. அது என்னன்னா தெரியல. அது எப்படி பேசாமலே எப்படி லவ் பண்ண முடியும்? இல்லை அவங்க வந்து கண்ணா உன்னோட லவ் சொல்லுவான், நீ எப்படி ஸ்டார்ட் பண்ண? எங்கள் மாடர்ன் லவ் வர்றோம் நாங்கள், எங்க காலத்தை விட்டு. எந்த ரொம்ப கோராமையா இருக்கும், பரவாயில்லையா? இல்லை எப்படி வெரைட்டிஸ் இருக்கு லவ்னு பார்க்கலாம். நான் உங்ககிட்ட உண்மையாக சொல்லிடுறேன். அப்போ வந்து சிவசக்தின்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீரியலில் வந்து ஃபர்ஸ்ட் டே நான் ஷூட்டிங் போகிறேன். அப்போ வந்து சொல்கிறாங்க, சார் ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோயின் போய் விஷ் பண்ணிட்டு. நான் சொன்னேன், ஹீரோயினை போய் நான் எதுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு.
இதில் என்ன அவங்க கேரக்டர்னா அவங்க தான் அவங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. சரி அவங்கள வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இல்லை அவங்க பாண்டவர் பூமி படம் இருக்குல்ல, ஆமாம் அதில் நடிக்கிறவங்க ஹீரோயின். நான் சொன்னேன் அப்படியா, அதனால அவங்களுக்கு என்ன 2 எக்ஸ்ட்ரா கொம்பு இருக்குமா, முடியாது, ஹாய்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு நான் திமிரா ரூமுக்கு போயிட்டேன். போயிட்டு மேக்கப் போயிட்டு ஷார்ட்ல வந்து அவங்க வந்து வணக்கங்க நான் தான் ஷமிதா அப்படின்னு அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரிங்க, ஆக்சுவலாக அந்த டைம்ல நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் போய் ஷூட்டிங் போயிட்டு மதிக்கவே மாட்டாங்க. எனக்கு என்ன ஹீரோ சினிமா, நம்மளுக்கு சினிமா கிடைக்கலையே, இந்த பொண்ணு சினிமா ஹீரோயின் இருந்தால் நம்மளுக்கு சீரியல் தானே கிடைச்சிருக்குது அப்படின்ட்டு நான் வந்து கண்டுக்காமலே இருந்தேன். அப்போ என்னாச்சு, ஒரு டைம்ல வந்து என்னோட லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த லவ் ஃபெயிலியருக்கு எனக்கு ரொம்ப ஆறுதல் சொன்னதே வந்து பிரபு தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு தட்டி கொடுத்தே வந்தான். ரொம்ப டிப்ரெஷன் ஆகி பேண்ட் கிண்ட்லாம் லூஸ் ஆகி ஷூட்டிங் நடிக்க பேண்ட்டை வந்துடும், அந்த அளவுக்கு சாப்பாடு கிப்பாடு ஒன்றுமே இல்லை. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் இருந்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏன் சரியா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க பிரேக்கில் அப்படின்னும் போது, உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, பொண்ணுங்களாம் இப்படி தான் ஏமாற்றுவாங்க, என்ன ஒரு பொண்ணை லவ் பண்ண அந்த பொண்ணு ஏமாத்திடுச்சு மாட்டேன்னு சொல்லிடுச்சு, இப்போ என்ன பண்ணுவேன், அப்படிலாம் கிடையாது, உங்கள் லவ் நான் சேர்த்து வைக்கிறேங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு என்கிட்ட கதை தினம் என் கதையை கேட்டு இருந்தாங்க. அவர் கேட்டிருக்கும் போது, நீங்கள் இப்படியே இருக்காதிங்க, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இன்னொரு பொண்ணை யாரை கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் பண்ணிக்கிறீங்களா, என்ன விளையாடுறீங்களா, சும்மா கிண்டல கேட்டேன். நீங்க சரின்னு சொன்னா பண்ணிக்கிறேங்கன்ட்டாங்க அங்கிள். நேரம் அது தெரிஞ்சோன்னா மகேந்தருக்கு தெரிஞ்சிருச்சு. மகேந்தருக்கு தெரிஞ்சு மகேந்தர் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. ஒரு வாரம் தான் மகேந்தர் நேரா போய் மண்டபம் இது கிடைக்காம அக்காவோட ஹோட்டல் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். நேரம் முடிச்சதுக்கு அப்புறம் நேரம் அவங்க வந்து நீங்க வீட்டுல வந்து பேசுங்க. நேரம் அவன் வீட்டுக்கு போனேன். ஏங்க இப்படிதாங்க எனக்கு லவ் ஃபெயில் ஆயிடுச்சு, இப்போ நான் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி காட்டணுன்ற வெறி வந்துருச்சு எனக்கு, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரீங்களா, அப்படியே பேட் பார்த்துட்டே இருந்தாங்க. பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு. இவங்க தான் வந்து டக்குன்னு இல்ல நான் சுய கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு ஒரே வாரம் என்னோட லவ் ஒன்லி 1 வீக் இந்த ஒரே வாரத்துல கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பாவம் இருக்கிறாங்க. இல்லை நல்லது லவ். எனக்கெல்லாம் கிடைக்க முடியாத ஒரு பொருள் அது. நிஜமா சொன்னீங்கன்னா, அப்போ வந்ததுக்கு அப்புறம் எங்க கல்யாணம் ஆனது 74ஆம் வருஷம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. 74ல் அவளை கைப்பிடிக்கிறேன். அடுத்த வாரம் வந்து அண்ணன் இளையராஜான் பேர் வச்சு படம் புக் ஆயிடுச்சு. 75ல் பிரபு பிறகுறான், கம்போசிங் போகிறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம் பாட்டு. அதுக்கு அடுத்த வருஷம் பவத்தா பிறகுறா படம் ரிலீஸ். அப்படி போக ஒய்ஃபை கைப்பிடிச்ச நேரம் அப்படி மேலே அது உங்களுக்கும் சரி இவருக்கும் சரி. அதான் அடிக்கடி இவர்கிட்ட சொல்லுவேன், அம்மா கல்யாணம் பண்ண நேரம் இது. அதுக்கப்புறம் டேர்னிங் பேக்கில் அங்கிள் இவர் எங்கிருந்தோ எப்படியோ திறமை உழைப்பு அதெல்லாம் உங்களுதுலாம் அங்கிள். இருந்தாலும் நீங்க சொல்ற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு தேவதான்றாங்கல்ல, அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு. எனக்கு நான் வந்து இந்த பேட்டிக்காக சொல்ல அங்கிள், நான் சொல்றது நான் என்னோட தொழில் மேல நான் சாப்பிட்ற சாப்பாடு மேல சத்தியம். எனக்கு நிஜமாலுமே கலாமாவும் எங்க ரவியம்மாவும் வேற கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா அங்கிள், இந்த நேரத்தில் நான் எனக்கு சொல்லணும்னு தோணுது, நான் சொல்றேன். நான் சீரியல் நடிக்கும் போது என் சீரியல் என் டிவியில பார்த்து யாராவது என்ன பாராட்ட மாட்டாங்களான்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து நீ சூப்பரா நடிச்சேன்னு சொல்ல தெரியாது. அப்பாலாம் பிஸியா இருந்தாரு, பார்க்கல, அவர் இப்பதான் பாக்குற மாதிரி இப்ப சொல்றாரு. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி நான் நல்லா நடிக்கிறேன்னு சொன்ன முதல் ஆளும் எல்லா சீரியலும் ஃபோன் பண்ற ஒரே ஆள் வந்து கலாமா தான். என்னன்னா ரொம்ப டிப்ரெஷன்ல போய் நம்மளுக்கு லைஃப் நம்மளுக்கு ஆக்டிங்கே வரலையோ போது பிரபு என்ன சொல்ல, டேய் என்னடா எங்க அம்மா உனக்கு ஃபேனா இருக்கிறாங்க, நீ அந்த சீன் பண்ணியாம. நான் சொன்ன நிஜமா அம்மா எல்லா சீனும் டேய் ஒரு சீனா சொல்லுவான். எனக்கு இந்த ஆர்கே நகர் படத்துல கூட அம்மா தான் எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தாங்க பிரபு கிட்ட. நான் இந்த விஷயத்த சொல்றது ரொம்ப நான் இது வந்து நான் உங்ககிட்ட சொல்லாம வேளாம முடியலன்னு தெரியல. கரோனா டைம்ல அம்மா தவறிட்டப்போ நான் என்ன நினைச்சேன்னா, என் அம்மா பிரபு தான் பண்ணணும், வெங்கட் தான் பண்ணணும், ஆனால் நான் அட்லீஸ்ட் அம்மாவை நான் தான் தூக்கணும் அப்படின்ட்டு நான் தான் ஃப்ரண்ட்ல இருந்து அம்மாவை நான் தான். அது எனக்கு நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அங்கிள், எனக்கு வந்து அம்மா மேலே அவ்வளோ ஒரு இது இருக்குது. என்னை யாருமே அவளை சீக்கிரம் பாராட்ட மாட்டாங்க அங்கிள். அது வந்து ரொம்ப டிப்ரெஷன் இருக்கும்போது முதலாக டேய் நீ நல்லா நடிக்கிற ஸ்ரீ, நீ நல்லா நடிக்கிற ஸ்ரீ, நல்லா நடிக்கிறேன்னா நான் யோசிப்பேன், மா அவன் வந்து அவ்வளோ படம் டைரக்ட் பண்ணி பிரபு பெரிய ஆளாயிட்டு நீங்க என்ன பாராட்டிட்டு இருக்கீங்கன்னா, ஸ்ரீஹரி குண்டா இருக்காங்க அங்கிள். அவன் சொன்னான், என்னடா ஆண்டி உன் பேரே சொல்லிட்டு இருக்காங்க, நீ அந்த சீரியல் பண்ணிக்கிறேன்னு. ஸோ எனக்கு வந்து கலாமாவும் எங்க அம்மாவும் 2 பேரும் ஒன்று தான். எனக்கு இந்த நேரத்தில் இது நான் ஷேர் பண்ணிக்கிறது வந்து எப்படி கல்யாணம் பண்ண தெரியுமா, அதே ஒரு நல்ல சுச்சுவேஷன். ஏன்னா நாங்கள் லவ் பண்ணுறது எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அவங்க மாமன்கள் இருக்காங்க, தாய் மாமன்கள், அதாவது சந்திரகாந்தாவோட தம்பி அண்ணங்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு இது லேசாக தெரிஞ்சு போய் நான் அடிக்கிறதுக்கெலாம் அடிக்கிற நான் அந்த பக்கம் போகிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது அதை அவங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க. பெரிய ரைஸ் மில் வச்சு அந்த மாதிரி இப்போ வசதியாக இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்தோடனே வந்து உட்காடுறாங்க. உட்காந்தா
இவன் ரெடி ஆகல, குளிக்கல, ஒன்றும் பண்ணல, பேசாமல் முடங்கிட்டு பெட்டில் படுத்தாங்க. அவங்க அம்மா ஏன் கடத்த எழுதிட்டு, இல்லைம்மா எனக்கு உடம்பு முடியலம்மா, வயிறு வலிக்குதுமா இது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டான். என்னங்க என்ன ஆச்சு இப்போ ஒன்று எனக்கு தெரியலங்க, திடீர்னு இன்றைக்கி சொன்னோன்னே அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை, வயிறு வலிக்குதுன்னு படுத்து கிடக்கா, உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயோ நான் பார்க்க வேண்டாமான்ட்டு தான் அவங்க நேராக உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஐயோ அலங்காரம் பண்ணாமலே, பூ வைக்காமலே, பொட்டு வைக்காமலே, புதுசு கட்டாமலே இந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது, எங்களுக்கு இந்த பொண்ணோட திருப்தி, நிச்சயதார்த்தம் பண்ணுங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு தேதி சொல்லுங்கள், முகூர்த்த தேதி சொல்லுங்கள், நாங்கள் அது பண்ணிக்கிறோன்னொன்னே அன்றைக்கி நைட்டு அவள் எழுந்து போய் மெடிக்கல் ஷாப்பில் தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்து 4-5 மாத்திரையை போட்டான். போட்டு கழுத்தெல்லாம் தூக்கி போச்சு, வழக்கம் சொல்லி போச்சு. அவங்க அப்பா வந்து அவன் மேலே உயிர், எழுப்புறா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாம் வாந்தி எடுக்க வச்சு எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. 2 நாள் விட்டாச்சு, அந்த மயக்கத்திலே படுத்து கிடக்கா. 3ஆவது நாள் எங்கள் மாமா வந்து அவன் மேலே ரொம்ப ஆசை, ரொம்ப செல்லமாக வச்சுருப்பான். கலாமா என்னம்மா ஆச்சு, என்னம்மா அழுதுட்டு, எதுக்கு அழுகுற சொல்லு, எதுக்கு அழுகுற, இல்லைப்பா எனக்கு கல்யாணம் வேடாப்பா. அப்புறம் எப்படிம்மா உனக்கு வயசாக கல்யாணம் பண்ணால் தானே உங்கள் தங்கச்சிக்கெல்லாம் இருக்காங்க, எல்லாத்துக்கும் பண்ணணுன்னா, இல்லைப்பா கல்யாணம் பண்ணால் அமர்தான் பண்ணிக்குவேன், வேறு யாரையும் பண்ண மாட்டேன். ஏம்மா அவங்க சாதாரண ஒரு சின்ன வீட்டில் இருக்காங்கம்மா, பாவம் நல்ல, இல்லைன்னா எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அங்கே போனால் காஃபி தான்மா குடிக்கணுங்கிறது, ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிக்கிறேன், இது எனக்கு எதுனாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவங்க கட்டுறதுனா அவர் தான் கட்டிக்குவேன்னா ஒன்று அழுதுட்டு கண்ணீர் படுத்தோன்னா. எங்கள் மாமனார் எப்படின்னா, இதுக்கப்புறம் எங்களுக்கு தூதுவரை ஒருத்தர் இருக்கிறார், இந்த ராஜ்குமார் சொல்லி ஒருத்தர், அப்போ அவரும் எனக்கு சகல மாதிரி தான். அவர் வந்து என்ன பண்ணார், அவர் கலா அப்பா வந்து உன்னை பார்க்கணுங்கிறாரு, இதுக்கு பீச்சுக்கு வரேன்றாரு பார்க்குறதுக்கு. சரிட்டு நான் போனால் அவர் என்ன கேரக்டர் பாருங்கள், வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆள், இப்போ ஜமீன்தாரோட பையன், அம்பாளான் கம்பெனின்னு பெருசாக இப்போ வச்சு அண்ணாவோட திமுக மாநாட்டுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் ஷாப்பில் அவர் அண்ணா கூடவே இருந்தவர். அவ்வளோ பெரிய ஆள், ஜமீன்தாரோட பையன். அவர் வர்றாரு, வந்துட்டு நான் வந்து நம்ம சாதாரண அந்த பக்கத்தில் தான், அது ஆல்ரெடி பக்கத்தில் ஒரு சின்ன வீட்டில் கூட்டியிருக்கோம். சரின்ட்டு போய் உட்காந்தோன்னே அவர் வந்தார், வந்துட்டு வணக்கங்க இன்னொன்று வாங்க உட்காரலாம்ட்டு உட்காந்துட்டோன்னே அவர் கொஞ்சம் நேரம் அப்படி துண்டு எடுத்து இப்படி துடைச்சிட்டு, இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கலா வந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டா பொண்ணு பக்கம் தாங்கன்னு தூக்க மாத்திரை சாப்பிட்டு உங்களை தான் கட்டிக்குவேன்றா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க இன்னொன்று நானும் கேள்விப்பட்டேங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டேன் இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு. நான் எங்கள் வீட்டில் அண்ணாட்டெல்லாம் சொல்லிட்டு அம்மாட்டெல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட பேச சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவரையும் சேர்த்து கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல சாப்பிட்டு அவரை வீட்டில் விட்டுட்டு நான் வரேன். வீட்டில் அண்ணாலாம் உட்காந்துருக்காங்க, எங்கள் அம்மாலாம் உட்காந்துருக்காங்க. உடா எங்கே போய் சுற்றிட்டு வரேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து இல்லை சீரியஸாக முகத்தை சீரியஸாக ஆகிடும்ல, இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும் அவங்கள்ட்ட. கலா வந்து ராஜன்னா பாஸ்கனுக்கு என்ன இன்னொன்று இல்லை, கலா இருக்கல இந்த மணிமேகலை இந்த சந்திரகாந்த அவங்க வந்து என்ன தான் கல்யாணம் பண்ணணுன்னு தூக்க மாத்திரை போட்டு இது பண்ணிட்டா, சூசைட் பண்ணிக்க போயிட்டா. அவங்க அப்பா வந்து என்னை வந்து பார்த்து நீங்கள் எப்படியாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்கன்றாங்க. என்னடா குண்டை தூக்கி போடுறேன், இதுக்குள்ளே அண்ணனுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அண்ணன் ஒரு பேட்டியில் சொல்லிட்டுப்பார், இவனுக்கு கல்யாணம் ஆகணுன்றதுக்காகவே எங்களுக்கு கல்யாணம்லாம் சீக்கிரம் முடிச்சான்றவங்களாம் அண்ணன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேசி நாங்கள்லாம் போனதுக்கப்புறம் சுமூகமாக நடந்தது எங்கள்கிட்ட கல்யாணம். இவ்வளோ கிளைமேக்ஸ் எல்லாம் தாண்டி போய் நாங்கள் ஒன்றா வாழ்ந்தோம். அதுதான் பெரிய விஷயம்.